சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஓய்வு பெற்றுவிட்டால் அவருக்கு மாற்றாக இருக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் குறித்து பார்க்கலாம். இதனால மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு ஐபிஎல்லுடைய 18வது சீசன் தான் கடைசி சீசனாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே கணிச்சிருக்காங்க. அப்படி மகேந்திர சிங் தோனி அவர்கள் 18வது சீசன்ல நடுப்பகுதியில சென்னையில் நடைபெறும் போட்டியில விளையாடிவிட்டு ஓய்வு பெற்றால் உடனே அவருக்கு மாற்றாக புது விக்கெட் கீப்பர் ஆட வைக்க வேண்டும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில தோனிக்கு மாற்றாக 3 விக்கெட் கீப்பர்கள் இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்றத டீட்டெயிலாகவுமே பார்க்கலாம். நியூசிலாந்து அணிக்காக விக்கெட் கீப்பராக செயல்பட்ட அனுபவம் உள்ள டிவோன் கான்வே இருக்காரு. டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணிக்காக இவர் விக்கெட் கீப்பராக செயல்பட்டாரு. மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் தொடர்ல முதல் முறையாக விக்கெட் கீப்பராக செயல்பட்ட ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் அடுத்து சையத் முஷ்டாக் அலி T20 தொடரிலுமே அவர் விக்கெட் கீப்பராக இருந்திருக்காரு. ஸோ விக்கெட் கீப்பராக இருந்தால் பவுலிங் ஸ்பிட்ச் எப்படி ஒத்துழைக்கும் அப்படின்றது குறித்து ஓரளவிற்கு தெளிவாக தெரியும். மேலும் ஃபீல்டிங்கையுமே சிறப்பாக செட் செய்ய முடியும். இதனால தோனி அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு ருத்ராஜுக்கு அருமையான வாய்ப்பு இருக்கு. டெல்லி பிரீமியர் லீக் தொடர்ல பினிஷராக விக்கெட் கீப்பராக செயல்பட்ட உள்ளூர் வீரர் வான் ஸ்பேடியை சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா 8 இன்னிங்ஸ்கள்ல 185.71 ஸ்ட்ரைக் ரேட்ல 44.20 சராசரியில 221 ரன்களுக்கு வச்சிருக்காரு. இவருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.